சரி மச்சான் வரட்டுமா? இருங்க எங்கடா போறீங்க? வீட்டுக்கு. ஐயோ டேய் கேளுங்கடா, கார் ரெண்டு 10,000 ரூபா, டீசல் 15,000 ரூபா, சரக்கு 15,000 ஆச்சுமா, சாப்பாடு வந்து 10,000. டேய் நான் தான் சரக்கே அடிக்கல, நான் எதுக்குடா காசு தரணும்? டூர் வந்தாலாம் போட்டு தானே ஆகணும், அது சொல்லி தானே வந்தீங்க. அதெல்லாம் தர முடியாதுடா மச்சான், நான் மொத்தமாவே ஆஃப் தாண்டா குச்சேன். அதுக்கே சைடிஸ் நான் வீட்டானது தேன் முட்டாய் வேணும்ட்டேன். நீ என்னடா இவ்வளவு பில்லு போட்டு வச்சிருக்க? டேய் இந்த டூர்ல யாரமா ஒத்து குசி 2 பாட் வேற உள்ள போட்டு வச்சிருக்க. தயவுசெய்து பேசுற, டென்ஷன் சொல்லிட்டேன். நான் ஏன் சொந்த காசுல வாங்கினேன்? டேய் நீங்க எல்லாம் அச்ச சிகரெட்ல எனக்கு கண்ணு எரிஞ்சு அந்த குளிர்லயே நான் பால்கனில போய் தூங்குனேன்டா. நான் எதுடா ரூம் காசு தரணும்? ஆமா, எனக்கு எதிரா கார் ஷேரிங் போட்டு வச்சிருக்கீங்க. மூளைல உட்காந்து நான் எதிரா காசு தரணும்? நாள முடியல, ஃப்ரண்ட்ல உட்கார என்ன எவன்டா எனக்கு இடம் குத்திங்க? ஊட்டில இருந்து ஊருக்கு வர வரைக்கும் ஷர்ட்ல உட்காந்து மாதிரி இப்படியே உட்காந்து வந்தேன். என்னாலாம் காசு தர முடியாது. என்னடா ஒருத்தர் ஒண்ணு சொன்னா எப்படிடா? யார் அப்ப போட்டது காசெல்லாம்? இவர்தானா? அவங்க கால்ல கூட விடுறா. அந்த 5 ரூபா கழிச்சு மிச்ச காசு குடுத்துருங்க. மச்சான், நான் அப்பே சொல்ல, இவன் ஊட்டில விதவிதமா சாக்லேட் வாங்கும் போதே நினைச்சேன்டா இவன் பில்ல நம்ம தள்ள கட்டுவான்னு. நான் முட்டிய காமிச்சிட்டான். இல்ல அதுக்கு பில்லு வச்சிருந்தா, அதுக்கு பில்ல காட்டு. சரா உடா மச்சான், தெரியுதா உடா. அந்த போட்டோ மட்டும் மறக்காம